இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். சரி, இப்போ இன்றைக்கு என்ன நாள்? உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன என்ன நாள்? இன்னைக்கு டே ஆஃப் பென்டிகாஸ்ட் அல்லது பெந்தேகோஸ்தே ஞாயிறு. சரி, இந்த பெந்தேகோஸ்தே அப்படின்ற வார்த்தை எங்க இருந்து வந்தது? பெந்தேகோஸ்தே அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பென்டிகாஸ்ட் அப்படின்ற வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தை. நல்லா கவனிக்கணும், இது தமிழ் வார்த்தையெல்லாம் கிடையாது. என்ன வார்த்தை? கிரேக்க வார்த்தை. பென்டா, பென்டா அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம். சோ பென்டா அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கிறதுனா 50வது என்பதை அது குறிக்கிறது. பென்டெகாஸ்ட் அப்படின்னா 50வது நாள் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும், பென்டெகாஸ்ட் அப்படின்னா என்னது? 50வது நாள். அப்போ பெந்தேகோஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? 50வது நாள் தான் அர்த்தம். அது எந்த ஒரு மக்கள் கூட்டத்தையோ எந்த ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தையோ குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. எப்போ? 1ஆம் நூற்றாண்டுல. ஆனால் இந்த நூற்றாண்டிலே 21ஆம் நூற்றாண்டிலே அல்லது 20வது நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வார்த்தை மிக பிரபல்யமான ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. ஆனா இந்த வார்த்தை கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த நாள் எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1900, 20வது நூற்றாண்டினுடைய ஆரம்பம். 1900ல அமெரிக்காவில் பென்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சது. அதுக்கு பேர் என்னது? பென்டிகாஸ்டல் மூவ்மெண்ட். 1900ல அமெரிக்காவில் ஆரம்பித்தது. நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கர்கள் பொதுவாவே எந்த ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு வித்தியாசமான ஒரு காரியமா இருந்தாலுமே அது உலகத்துல வேற எங்கேயோ நடந்திருக்கும். ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது எங்க தெரியுமா முதல்ல நடந்தது? அமெரிக்காவில தான் முதல்ல நடந்ததுன்னு. சோ அந்த பெருமையை அவர்கள் தேடிக்கொள்வார்கள். அந்த மற்ற ஊர்ல நடந்ததுன்னா என்ன பண்ணிடுவாங்க? மறைச்சிருவாங்க. நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் அல்லது பெந்தேகோஸ்தே முறையான ஒரு கிறிஸ்தவ வழிமுறை எங்க ஆரம்பிச்சதுன்னா இந்தியாவில தான் முதல்ல ஆரம்பிச்சது. அது எப்போ ஆரம்பிச்சுன்னா 1800களிலே ஆரம்பித்து விட்டது. வட இந்தியாவிலே பண்டித ரமாபாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியின் மூலமாக இது ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பரிசுத்த ஆவியின் நிறைவு என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய உடம்பிலே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுவது? கரங்களை தட்டுவது, குதிப்பது, பல பாஷைகளிலே என்ன பண்ணுவது? வாய்களை திறந்து என்ன பண்ணுவது? பேசுவது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் வந்தார்கள். சோ அந்த அனுபவத்தை அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அதை ஏற்படுத்தி பலருக்கு அந்த அனுபவத்தை என்ன பண்றாங்க? பரப்பி விடுறாங்க. அப்போ அந்த காலத்துல இருந்த மிஷனரிகள், நல்லா கவனிக்கணும், இத பண்றது யாரு? இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி பண்றாங்க. அந்த பெண்மணி இதை பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த காலத்துல வாழ்ந்திருந்த மிஷனரிமார்கள் என்ன பண்றாங்கன்னா, இது வேதத்துக்கு புறம்பான ஒரு செயல் என்று கண்டிக்கிறார்கள். புரியுதா நான் சொல்றது? அந்த காலத்துல இருந்த மிஷனரிகள் அதை கண்டிக்கிறாங்க. இந்த அனுபவம் இது வேதத்துல இல்லாத ஒரு காரியம், இவங்க இப்படி பண்ற விஷயம் வேத பூர்வமானது இல்லை என்று மிஷனரிமார்கள் அதை கண்டிக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணியும் அவங்க கூட இருந்தவங்களும் அதை என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது கடவுள் எங்களுக்கு என்ன பண்றாரு? இந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறாரு, இது மாதிரி வேதத்துல என்ன பண்ணிருக்குது? நடந்திருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன பண்றாங்க? அதை எடுத்து சொல்லுகிறார்கள். சரி, இப்ப இப்படியே போகும்போது இந்த அம்மா என்ன பண்றாங்க? பல நாடுகளுக்கு போகும்போது அந்த பல நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அனுபவத்தை என்ன பண்றாங்க? கொடுக்கறாங்க. அவங்களும் இந்த அனுபவத்தை என்ன பண்றாங்க? பெற்றுக்கொள்றாங்க. அப்புறம் அது எங்க போகுது? அமெரிக்காவில் அது நடக்குது. அப்போ அமெரிக்காவில் நடக்கும் போதுதான் அது என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கர்கள் அதை உலகம் முழுவதும் என்ன பண்றாங்க? பிரபல்யமாக்குகிறார்கள். சோ அப்போ என்ன ஆகுது? அந்த அனுபவங்கள் எங்க உருவாகுதுன்னா அசூசா ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடத்துல உருவாகுது. சோ அப்போ முதல்ல
இந்த பென்டிகாஸ்டல் மூவ்மெண்ட், பென்டிகாஸ்டல் ரிவைவல், எழுப்புதல், பெந்தேகோஸ்தே எழுப்புதல் எங்கே உண்டானது அப்படின்னா அசூசா தெரு என்ற ஒரு தெருவிலே என்ன ஆனதா உண்டானதாக சபை வரலாறுலே சொல்லுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். இது எங்க ஆரம்பிச்சது? இந்தியாவில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அங்கங்க பரவிச்சு. ஆனா 1900 அசூசா ஸ்ட்ரீட் என்ற ஒரு இடத்துல இது ரொம்ப பிரபலியமா என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அப்புறம்தான் அது உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வமா என்ன பண்ணப்பட்டது, கொண்டு செல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில தான் சில சபைகள் உருவாக ஆரம்பித்தது. உதாரணத்துக்கு சர்ச் ஆஃப் காட், அசம்பிளி ஆஃப் காட், இந்தியன் பென்டிகாஸ்டல் சர்ச் ஆஃப் காட், இந்த மாதிரி பல ஸ்தாபனங்கள் உருவானது. அப்புறம் அமெரிக்காவில இருந்து அது பல நாடுகளிலே அந்த ஸ்தாபனங்கள் என்ன பண்ணப்பட்டது, பறந்து விரிந்து படர்ந்து காணப்பட்டது. சோ அப்படிதான் கிட்டத்தட்ட 1946-47 இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறமா அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ற ஒரு ஸ்தாபனம் இந்தியாவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்திய பெந்தேகோஸ்தே தேவ சபை என்ற ஒரு ஸ்தாபனம், சர்ச் ஆஃப் காட் என்ற ஒரு ஸ்தாபனம், அப்புறம் மெட்ராஸ் பென்டிகாஸ்டல் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனம், அப்புறம் சிலான் பென்டிகாஸ்டல் மிஷன் அப்படின்ற ஒரு ஸ்தாபனம். இந்த மாதிரிலாம் நிறைய பெந்தேகோஸ்தே அனுபவம் பெற்றோம் என்று சொல்லக்கூடிய ஸ்தாபனங்கள், திருச்சபைகள் இந்தியாவிலே என்ன பண்ண ஆரம்பிச்சது, ஆரம்பிக்கப்பட்டது. சோ ஆரம்பிக்கப்பட்டது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த 1950 இருந்து 2025 வரைக்கும் எடுத்தீங்கன்னா 75 வருஷத்துல அது என்ன இருக்குது, பயங்கரமா வளர்ந்து படர்ந்து அது விரிந்து கிடக்கிறது. என்ன அனுபவம்? பெந்தேகோஸ்தே என்ற ஒரு அனுபவம். சரி, இப்ப இந்த அனுபவம் இன்றைக்கு திருச்சபைகளிலே சொல்லப்படுகிறதே, அது வேதபூர்வமானதா அல்லது அந்த பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தை எங்கிருந்து ஆரம்பித்தது, அது எப்போத்திலிருந்து அது இருந்து கொண்டிருக்கிறது, அல்லது இப்போதான் 19ஆம் நூற்றாண்டுல வந்ததா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். அதெல்லாம் நம்ம யாரும் கேட்கறது கிடையாது. ஏதோ ஒரு சபையில போறோம், அங்க இந்த மாதிரி ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்துல அவங்க அதை செய்யறாங்க அப்படின்னும் போது உடனே அதை என்ன பண்றோம், இந்த சபையில நடக்குது, அந்த சபையில நடக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% சபைகள் அப்படிதான் நடக்குது. அதனால இது என்னவா தான் இருக்கணும், கரெக்டா தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். 90% நடந்தாலும் அது கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அது வேதத்தின்படி நடந்தால் அது என்னவா தான் இருக்கும், கரெக்டா தான் இருக்கும். சரி, அப்போ வேதத்தின்படி இந்த பெந்தேகோஸ்தேனா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், தெரிந்து வைத்திருக்கணும். சரி, முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பெந்தேகோஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம், 50வது நாள்னு அர்த்தம். சோ இந்த 50 நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, 50வது நாள். சோ இந்த பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த 50வது நாளை வைத்துதான் இந்த காரியம் என்ன இருக்குது, உருவாகி இருக்கிறது. சரிங்களா? ஓகே, இந்த வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது, எபிரேய வார்த்தை கிடையாது. என்ன வார்த்தை? கிரேக்க வார்த்தை. பென்டெகாஸ்ட் அப்படின்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை. சரி, இப்போ வேதத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 50வது நாள் அப்படின்றது என்ன கணக்குன்றத உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாரு, யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், ஒரு குமாரத்தி. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 12 குமாரர், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 72 பேர் என்ன பண்றாங்கன்னா கானான் தேசத்துல வசித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. அந்த நேரத்துல அவங்க எங்க போறாங்க, எகிப்துக்கு மாறி போறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே யார் போயிடுறா, யோசேப்பு அடிமையா அங்க போயிடுறாரு. அவர் எகிப்துல போய் பெரிய ராஜாவுக்கு அடுத்த நிலைமைக்கு வர்றாரு. அப்புறம் யோசேப்பினுடைய உதவியோடு கூட யாக்கோபும் அவனுடைய குடும்பத்தார் யாவரும் எங்க போறாங்க, எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போய் அங்க கிட்டத்தட்ட ஒரு 400-430 வருஷம் அங்க இருக்கிறாங்க. 400-430 வருஷம் இருக்கிறாங்க. இருக்கும்போது அந்த 72 பேரு எத்தனை லட்சமா மாறுறாங்க, பல லட்சங்களாக என்ன பண்றாங்க, மாறுறாங்க. அப்போ அந்த ஒரு 72 என்ன ஆயிடுச்சு, இப்போ 400 வருஷத்துல ஒரு பெரிய லட்சமாக மாறிவிட்டது. லட்சம் 5 கிட்டத்தட்ட 5-10 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க.
இப்போ இவங்களை மோசே என்ன பண்றாரு, அந்த எகிப்துல இருந்து விடுதலையாக்கி இவங்களை கொண்டு வரார். ஏன்னா ஆண்டவர் இவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்திருக்கிறாரு, ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறேன். என்னன்னா, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை உனக்கு நான் என்ன பண்ண போறேன், கொடுக்க போகிறேன். அப்போ அந்த கானான் தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணணும், எகிப்துல இருந்து என்ன பண்ணணும், விடுதலையாகி வெளியே வரணும். அப்போ நிறைய அற்புதங்கள் நடக்குது. கிட்டத்தட்ட சொல்லுவாங்க 10 வாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 10வது வாதை என்ன ஒரு பெரிய என்ன சொல்லுது, அந்த ஜனங்களை அழிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்து தேசத்தினுடைய ராஜாவிலிருந்து எகிப்து தேசத்தை சேர்ந்த அடிமை வீடு வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற முதல்ல பிறந்த பிள்ளைங்கள்லாம் என்ன ஆகுறாங்க, செத்து போறாங்க. சங்கார தூதன் வந்து அவங்களெல்லாம் என்ன பண்றாரு, சங்கரிக்கிறார். அப்போ அவங்க எல்லாம் செத்து போறாங்க. ஆனா இந்த மரண காரியம் யாருக்கு நடக்கல, இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய யாருக்கும் என்ன பண்ணல, நடக்கல. ஏன்னா அதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றார். என்ன செய்ய சொல்றார்னா, பஸ்கா என்ற ஒரு செயல்பாட்டு முறையை செய்ய சொல்கிறார். என்ன, ஒரு ஆடை சூஸ் பண்ணணும், அந்த ஆட்டை என்ன பண்ணணும், அடிக்கணும், அந்த ஆட்டுடைய ரத்தத்தை என்ன பண்ணணும், அவங்க வீட்டு வாசல் நிலைக்கால என்ன பண்ணணும், பூசணும். அந்த ஆட்டை என்ன பண்ணணும், சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்புள்ள கீரையோடு என்ன பண்ணணும், சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்னா, ஒரு பிரயாணத்துக்கு ஆயத்தமாகி பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு கை காலில் ஷூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பிரயாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இந்த சாப்பாட்டை என்ன பண்ணணும், அவசரமா சாப்பிடணும், வேகமா சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும், அந்த ஊரை விட்டு கிளம்பணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பேர் என்னது, பஸ்கா. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ் ஓவர். அப்படின்னா என்ன, அவங்க எகிப்துல இருந்து எங்க வர போறாங்க, கானான் தேசத்துக்கு பாஸ் ஓவர் பண்ண போறாங்க. அதுக்கு பேர் பாஸ் ஓவர். சோ அந்த ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணணும், செயல்படுத்தும். சோ என்னைக்கு அந்த காரியத்தை அவங்க செயல்படுத்தி அந்த அங்கிருந்து வெளியே வர்றாங்களோ அந்த நாள்ல இருந்து 50வது நாள் இல்லைங்கச்சா, பஸ்காவை அவங்க அனுசரித்து அவங்க எகிப்துல இருந்து என்ன பண்றாங்க, விடுதலையாகி வெளியே வர்றாங்க. அந்த நாள்ல இருந்து 50வது நாள் கணக்கு. அந்த 50வது நாள் தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சீனாய் மலையில மோசேக்கு நியாயப்பிரமாண கட்டளைகளை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். புரிஞ்சுச்சா, பழைய ஏற்பாட்டுல 50வது நாள். அது மட்டுமல்ல, அந்த 50வது நாள்ல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த நியாயப்பிரமாணத்துல இந்த காரியத்தை, அதாவது பாஸ் ஓவர்ல இருந்து 50வது நாள், அந்த நாள்ல அவங்க ஒரு பண்டிகை என்ன பண்ணணும், கொண்டாடணும். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், அதாவது வாரங்களின் பண்டிகை, அல்லது ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அல்லது அறுப்பின் பண்டிகை. வாரங்களின் பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகை ரெண்டுமே ஒண்ணுதான். அதை எப்படி வேணா சொல்லுவாங்க, வாரங்களின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க, அறுப்பின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அந்த பண்டிகையை அவங்க ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த பஸ்காவிலிருந்து 50வது நாள் அதை அவங்க என்ன பண்ணணும், கொண்டாடணும். புரிஞ்சா நான் சொல்றது? சோ உபகமம் ஒரு வசனம் எடுப்போம். லேவியராகமம் 23வது அதிகாரம் 15-16 வசனங்கள். லேவியராகமம் 23:15-16. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டுகளை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். சோ பஸ்கா பண்டிகை முடிஞ்சு அப்புறம் எத்தனை ஓய்வு நாள் கணக்கு பண்ணுமா, 7வது ஓய்வு நாள் கணக்கு பண்ணி 7வது ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்ன பண்ணும், என்ன செலுத்தணும், கர்த்தருக்கு புதிய போஜன பலியை என்ன பண்ணுமா, செலுத்த வேண்டும். சோ இதுதான் அந்த 50வது நாள். அதுக்கப்புறம் உபாகமம் 16வது அதிகாரம்
9-12 வசனங்கள். உபாகமம் 16:9-12. 7 வாரங்களை எண்ணுவாயாக. எத்தனை வாரம்? 7 வாரம். அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாய் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். சோ இதுவும் என்னது? அந்த அறுப்பின் பண்டிகை. சோ வாரங்களின் பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகை. இதை என்னைக்கு கொண்டாடணும்? பஸ்காவுக்கு அப்புறம் 7வது ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் அவங்க என்ன பண்ணணும்? அதை கொண்டாட வேண்டும். சோ 7 வாரம் போது 49 நாள் வரும். 49 நாளுக்கு அடுத்த நாள் என்னது? 50வது நாள். அந்த 50வது நாள்ல இதை அவங்க என்ன பண்றாங்க? கொண்டாடுறாங்க. சரிங்களா? அப்போ முதல்ல என்ன சொன்ன? பஸ்கா, முதல் பஸ்கா எகிப்துல அவங்க பஸ்கா கொண்டாடி கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அந்த வனாந்தரத்துல நடந்து வரும்போது 50வது நாள் சீனாய் மலையில ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? நியாயப்பிரமாண கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளிலே இந்த கட்டளை ஒன்று. என்ன கட்டளை? வருஷம் இந்த பஸ்காவுக்கு அப்புறம் 50வது நாள் அவங்க என்ன பண்ணணும்? வாரங்களின் பண்டிகை அல்லது அறுப்பின் பண்டிகைகளை அவங்க என்ன பண்ணணும்? அவங்க கொண்டாடி அவங்க என்ன பண்ணுமா? புதிய போஜன பலியை கர்த்தருக்கு என்ன பண்ண வேண்டுமா? செலுத்த வேண்டும். சரியா? இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு உயிரோடு எழும்பினார் பாத்தீங்களா? அது பஸ்கா கொண்டாடின ஒரு நாள். சரிங்களா? அந்த நாள்ல அந்த டைம்ல தான் இயேசு என்ன பண்றாங்க? பிடிச்சி சிலுவையில அறையிறாங்க. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? வாரத்தின் முதலாம் நாள் அவர் என்ன பண்றாரு? உயிரோடு எழும்புறார். அதுல இருந்து 40 நாள் இயேசு என்ன பண்றாரு? தம்முடைய சீஷர்களுக்கு தன்னை என்ன பண்ணுகிறார்? உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். உயிர் தெழுந்து எத்தனை நாள்? 40 நாள். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாரு? வானத்துல எடுத்துக்கொள்ளப்படும் போது அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க போய் எருசலேமில் என்ன பண்ணுங்க? காத்திருங்க. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்க என்ன பண்ண போறீங்க? பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். சோ இப்ப இயேசு எதை பற்றி பேசுகிறார்? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். சோ ஞானஸ்தானம் என்பது நம்ம ஏற்கனவே அதை பத்தி படிச்சிருக்கிறோம் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? விசுவாசிக்கிறோம், கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு அடையாளமாக நாம் என்ன பண்றோம்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ இங்க இயேசு என்ன பண்றாரு? யோவான் கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது யோவான் சொல்றாரு, நான் ஜலத்தினாலே உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்பதாக வரப்போகிறவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்போ இயேசு இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் சில நாளிலே என்ன பண்ணுவீங்க? பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ண போகிறீங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே என்ன பண்ண போறார்? வாசம் பண்ண போகிறார். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் மறுபடியும் என்ன பண்ண போகிறீர்கள்? பிறக்க போகிறீர்கள் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? சொல்றார். அப்புறம் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமில் விட்டு போகாமல்,
எங்க இருந்து போக கூடாது? எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். அல்லேலூயா. சோ இப்ப இயேசு அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக இதை என்ன பண்றாரு? இவங்களுக்கு சொல்றார். என்ன சொல்றாரு? எருசலேமை விட்டு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற என்ன பண்ணுங்க, காத்திருங்க. சரி, இந்த பிதாவின் வாக்கு தத்தத்தை பத்தி இயேசு எங்க சொல்லி இருக்கிறார்? பிதாவினுடைய வாக்கு தத்தம் என்ன? வாக்கு தத்தம் என்ன சொல்லி இருக்கிறாரு? யோவான் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சோ இப்ப இங்க பாருங்க, இயேசு யாரை வேண்டிக் கொள்வாராம்? பிதாவை வேண்டிக் கொள்வார். அப்ப பிதா என்பவர் யாரு? அவர் தனி நபர். யார் வேண்டிக் கொள்வா? இயேசு வேண்டிக் கொள்வார். இயேசு யாரு? அவர் ஒரு தனி நபர். அப்புறம் பிதா என்ன பண்ணுவாராம்? உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு, அப்போ அது யார் கிடையாது? பிதாவும் கிடையாது, இயேசுவும் கிடையாது. அவர் யாரு? வேறு ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அனுப்புவார். சத்திய ஆவி. அவர் தான் யாரு? பரிசுத்த ஆவி. இதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய ஆண்டவர் திரியேக தேவன், திருத்துவ தேவன் என்று சொல்லுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன். இதை நிறைய பேர் என்ன பண்றதில்ல, ஏற்றுக்கொள்றதில்ல. தேவன் ஒருவர் தான், அவர் மூணு பேர்லாம் கிடையாது, ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்ட் தான். தேவன் ஒருவர், ஆனால் எத்தனை நபர்கள்? 3 நபர்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய 3 நபர். நம்ம 3 கடவுளை கும்பிடல. எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். ஆனா அவர் எத்தனை நபரா இருக்கிறார்? 3 நபராக இருக்கு. இத ஒரு சிலர் என்ன பண்றதில்ல, அங்கீகரிப்பதில்லை. சரி, வேத வசனம் நமக்கு தெளிவாக இதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சரியா? இப்போ இயேசு இத யோவான் 14ல சீஷர்களோடு கூட இருக்கும்போது சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் பிதாவை என்ன பண்ணுவேன்? வேண்டிக் கொள்வேன். அப்போ பிதா என்ன கொடுக்க போறாரு? வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு என்ன பண்ண போறார்? கொடுக்க போறார். இதுதான் என்னது? வாக்கு தத்தம். பிதாவினால் என்ன பண்ணப்பட்டிருக்குதான்? வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தம் நிறைவேற நீங்க எங்க காத்திருக்கணுமா? எருசலேம்ல காத்திருக்கணும். சரிங்களா? இன்னும் இத பத்தி இதே 14வது அதிகாரம் 26வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சோ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? நமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாராம்? போதிப்பார். எல்லாவற்றையும் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும். சோ நீங்க வேற ஏதோ எல்லாவற்றையும் நினைக்க கூடாது. இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரோ அது, அந்த எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவாராம்? நினைப்பூட்டுவார். சோ இயேசு என்ன சொன்னாரோ அதை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார்? சொல்லி நினைப்பூட்டுவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. புரிஞ்சா இது வரைக்கும்? சோ 50வது நாள் அதை நாம வச்சுக்கோங்க. சோ 40 நாள் இயேசு என்ன பண்றாரு? உயிர்த்தெழுந்து சீஷர்களை தன்னை காண்பிச்சு என்ன சொல்றாரு? எருசலேம்ல காத்திருங்க, பிதா கொடுக்கிற வாக்கு தத்தம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது? நிறைவேற போகுது. அதுதான் என்னைக்கு நிறைவேறிச்சு? 50வது நாள் நிறைவேறினது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, நல்லா கவனிக்கணும், இது என்ன நாள்? பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அப்படின்னா எத்தனாவது நாள்? 50வது நாள். சோ 50வது நாள் வந்த போது அப்படின்னு தான் யார் சொல்றா? லூக்கா சொல்றார். லூக்கா தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதியிருக்கிறார். அப்போ இனிமேல் இந்த 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு அப்புறமா அவர் சொல்ற காரியம் நடந்தது. அந்த நடைபெற்ற காரியம் எல்லாம் என்னைக்கு நடந்தது? 50வது நாள். பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே அது என்ன பண்ணது? நடந்தது.
சோ அப்ப அந்த பெந்தேகோஸ்தே என்பது எதை குறிக்கிறது? நாளை குறிக்கிறது. இப்போ அதை எதை மாத்திட்டாங்க? அந்த நாள்ல நடந்த அனுபவத்தை என்னன்னு மாத்திட்டாங்க? பெந்தேகோஸ்தே அனுபவம், பெந்தேகோஸ்தே திருச்சபை அப்படின்லாம் என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு சொல்ல போனா 1900 அது வெளிநாட்டுல பரவுச்சு. நம்ம இந்தியாவில் 1950க்கு அப்புறமா தான் ரொம்ப வேகமா என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, பரவ ஆரம்பிச்சிச்சு. நமக்கு ஒரு 75 வருட அனுபவம், ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு 125 வருட அனுபவம். இதை என்ன அனுபவம் மாத்திட்டாங்க? பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஏன் கொடுக்கப்பட்டார்? எதற்காக கொடுக்கப்பட்டார்? இந்த 14வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:1. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். சோ இப்போ இயேசு எப்படி ஆரம்பிக்கிறாரு? 14ல உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது? கலங்கக்கூடாது. சரி, சீஷர்களுடைய இருதயம் கலங்குவதற்கு காரணம் என்ன? இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ இயேசு தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்லும் போது அந்த காலத்துல இருந்தவங்க அவங்க எப்படி பார்த்திருக்கிறாங்க மரணத்தெல்லாம்? ஒருத்தர் மரிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க? அவரை கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? அடக்கம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நபரை நீங்க கண்ணால என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. அவர் மரித்து போனா போனதுதான், அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது. உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை? நம்ம எல்லாம் ஒரு நாள் உயிர்த்தெழும் போது என்ன பண்ணலாம்? பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்போ இப்போ இயேசு எதை பத்தி பேசுறாரு? நான் மரிக்க போறேன், நான் சாக போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல என்ன சொல்றாரு? 3ஆம் நாள் நான் உயிரோடு என்ன பண்ண போறேன்? எந்திரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் மரிக்க போறாருன்னு கேட்ட உடனே எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? கலக்கம் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க கலக்கம். இப்போ இயேசு என்ன சொல்றாரு? நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாலும் அதுக்கப்புறமா உங்க கூட யார் இருக்க போறானா? எனக்கு பதிலா பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட என்ன பண்ண போறார்? இருக்க போறார். அதனாலதான் இவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா தேற்றரவாளன். அப்போ நான் இல்லாத துக்கத்துல நீங்க இருப்பீங்க, இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களோடு கூட என்ன பண்ண போறார்? இருந்து உங்களை தேற்ற போகிறார். சோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய முதல் நோக்கம் என்ன? இயேசு இல்லாத இடத்தை யார் நிரப்ப போறா? பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப போறா. ஆனா அதே நேரத்துல திருத்துவத்தை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சிருந்தோம்னா திரியேக தேவனை ஒருவரிலிருந்து ஒருவரை என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. சோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பிதா எங்கே இருக்கிறாரோ அங்கே குமாரனும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியும் இருக்கிறார். குமாரன் எங்கே இருக்கிறாரோ அங்கே பிதாவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியும் இருக்கிறார். பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறாரோ அங்கே பிதாவும் இருக்கிறார், குமாரனும் இருக்கிறார். சோ திரியேக தேவனை என்ன பண்ண முடியாது? பிரிக்கணும். அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்தாலும் நம்ம கூட யார் இருக்கிறா? இயேசுவும் இருக்கிறார், பிதாவும் இருக்கிறார். புரிஞ்சுங்களா? அதுதான் கடவுளை பற்றிய சரியான புரிதல். சோ அப்போ இயேசு சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு பதிலா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பண்ண போறார்? வர போறார். அப்போ இயேசு அவருக்கு தெரியும், பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள வந்தா யார் யாரும் அவங்க கூட இருப்பா? பிதாவும் இருப்பார், குமாரனும் இருப்பார் என்று இயேசுவுக்கு தெரியும். அதனால இயேசு என்ன சொல்றாரு? நீ கவலைப்படாத, நான் உங்க கூட தான் என்ன பண்ண போறேன்? இருக்க போறேன். யார் மூலமா? பரிசுத்த ஆவி மூலமா. அப்போ அதனால்தான் இயேசு சொல்றார், நீங்க என்ன பண்ணாதீங்க? கலங்காதீங்க. சரிங்களா? அப்போ சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டவனுடைய நோக்கம் என்ன? இயேசு அங்கே சரீர பிரகாரமாக இல்லை. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிரோட வந்துட்டாரு, ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. சொல்றாரு இயேசு, நான் இப்ப போறேன், 10 நாள்ல என்ன நடக்க போகுது? பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே நீங்க என்ன பண்ண போறீங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள போறீங்க.
சோ பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நானும் உங்க கூட இருக்க போறேன், பிதாவும் உங்க கூட இருக்க போறாரு. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்கன்னு சொல்றாரு முதல்ல. சரிங்களா? இரண்டாவது, பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாராவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய இரண்டாவது நோக்கம் என்ன? சீஷர்களை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சிகளாயிருப்பீர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெந்தேகோஸ்தே திருச்சபையில இந்த சாட்சின்ற வார்த்தையை என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு தெரியுமா கொடுக்கப்பட்டாரு? நம்மை பலப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டார். இயேசு சொல்லி இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் என்ன ஆவீங்க? பலனடைவீங்க. அப்போ எதை மட்டும்தான் புடிச்சுக்கிட்டாங்க? பலன் பலன் பலன். அதனால என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது, அந்த பலன் உங்களுக்குள்ள வரும்போது அப்படியே அனல் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் சில்லுன்னு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் உடம்பெல்லாம் என்ன ஆகும்? கிடுகிடுன்னு ஆடும். நீங்க ஒரு இடத்துல என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது. நீங்க குதிப்பீங்க, கை தட்டுவீங்க, உருளுவீங்க, பரளுவீங்க. என்னது? பலன். ஆனா வசனத்துல பலன் முக்கியத்துவப்படுத்தப்படவில்லை. எது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது? சாட்சி தான் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக சீஷர்களை பலப்படுத்துகிறார்? எதற்காக? அவர்கள் யாருக்கு சாட்சியா இருக்கணும்? இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். இன்னைக்கு சாட்சியில கூட பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் மாற்றிட்டாங்க, சாட்சியே மாத்திட்டாங்க. எப்படி சாட்சி? சாட்சி எப்படி தெரியுமா? உடனே ஒருத்தர் சாட்சியின் நேரம், உடனே ஒருத்தர் எந்திரிப்பாரு, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு ஒரு பாட்டு பாடுவார். பாட்டி பாடு முடிச்சோடனே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் போன வாரம் நான் பஸ்ஸில் ஏறி பிரயாணித்துக் கொண்டிருந்தேன். பஸ்ஸில் ஏறின உடனே தான் எனக்கு தெரிந்தது, என்னுடைய பர்ஸை நான் என்ன பண்ணவில்லை, கொண்டு போகவில்லை. உடனே நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே, கண்டக்டர் இடத்துல வந்து என்ன கேட்க கூடாது, டிக்கெட்டே கேட்க கூடாது என்று நான் ஜெபம் பண்ணினேன். கண்டக்டர் என்னிடத்துல வந்து டிக்கெட்டே கேட்கவில்லை. அல்லேலூயா. நான் டிக்கெட் வாங்காமலேயே செல்ல வேண்டிய இடத்திற்கு போய் என்ன பண்ணிவிட்டேன்? சென்று விட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்கார்ந்துருவோம். இதுக்கு பேர் தான் என்னது? சாட்சி. என்ன சாட்சி? பஸ்ல வித்தவுட்ல வந்து சேர்ந்ததுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உதவி செய்திருக்கிறார். பர்ஸ் கொண்டு போல என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கணும். கீழே இறங்கி என்ன பண்ணிருக்கணும்? ஒன்னு வீட்டுக்கு போய் பர்ஸ் எடுத்து அடுத்த பஸ் இப்போ ஏறி வந்திருக்கணும், இல்ல நடந்தே போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணிருக்கணும்? போயிருக்கணும். இவர் வேற என்ன பண்ணிருக்கிறாரு? கண்டக்டர் என்கிட்ட டிக்கெட் கேட்க கூடாதுன்னு ஜோம் பண்ணிருக்கிறாரு. கண்டக்டர் என்ன கேட்கல? டிக்கெட் கேட்கல. இவரும் டிக்கெட் எடுக்காமலே அடுத்த இடம் போய் என்ன பண்ணிருக்கிறாரு? இறங்கி இருக்கிறாரு. அதுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இது சாட்சி கிடையாது. இப்போ இந்த அப்போஸ்தலர் 1:8 சாட்சி அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில மார்டைராஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. மார்டைராஸ். சோ இந்த வார்த்தையிலிருந்து தான் மார்டைர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது. மார்டைர்னா என்ன தெரியுமா? ரத்த சாட்சின்னு அர்த்தம். மார்டைர் அப்படின்னா ரத்த சாட்சி. சோ கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியாக மரித்தவர்கள், அவர்களுக்கு பேர் தான் என்னது? மார்டைர். சோ அப்ப அந்த கிரேக்க வார்த்தை என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க? சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரத்த சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க உயிருக்கே ஆபத்து வந்தாலும் நீங்க யாருக்கு சாட்சியா இருக்கணும்? இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். சரிங்களா? சோ இந்த இடத்துல சாட்சி சொல்லணும் இல்ல, சாட்சியா இருக்கணும். அதுக்கும் என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா?
சாதாரண சாட்சி இல்ல. இந்த சாட்சி ஒரு சட்ட ரீதியான ஒரு சாட்சி. சட்ட ரீதியான சாட்சி அப்படின்னா என்னன்னா, ஐ விட்னஸ், கண்ணால் கண்ட சாட்சி. இப்போ ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அல்லது ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல் நடக்கிறது. அப்ப அதை ஒரு 2 பேர் பார்க்கறாங்க. அப்ப போலீஸ் என்கொயரி வரும்போது அந்த 2 பேரை விசாரிக்கும் போது அந்த 2 பேர் என்ன சொல்லுவாங்க? நான் என் 2 கண்ணால பார்த்தேன். பின்ன என்ன, எல்லாருக்கும் 4 கண்ணா இருக்குது? 2 கண்ணு தான் இருக்குது. நான் என் 2 கண்ணால பார்த்தேங்க, இப்படி நடந்ததுங்க. உடனே போலீஸ் அதை என்ன பண்ணுவாங்க? நோட் பண்ணி அந்த சாட்சி சொன்னவங்கள என்ன பண்ணுவாங்க? கோர்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? சாட்சி சொல்லுவாங்க. இப்போ அந்த கோர்ட்லயும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சாட்சி சொல்லுவாங்க. ஆமா, இந்த சம்பவம் இப்படி நடந்தது, இன்னார் இன்ன காரியத்தை செய்தார், இந்த நேரத்துல இந்த சூழ்நிலையில இது நடந்தது, இதை என் கண்ணால என்ன பண்ண பார்த்தேன். இதுல உண்மை சாட்சிகளும் இருக்கிறாங்க, பொய் சாட்சிகளும் இருக்கிறாங்க. சரிங்களா? அதை விட்டுருவோம். இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க என்ன ஆக போறீங்க? பலனடைய போறீங்க. எதற்கு பலனடைய போறீங்கன்னா, நீங்க எல்லாரும் எனக்கு என்னவா இருக்க போறீங்க? சாட்சியா இருக்க போறீங்க. என்ன சாட்சி? நீங்க எல்லாரும் என்னுடைய சீஷர்கள், நீங்க என் வாழ்க்கைய பார்த்திருக்கிறீங்க, நீங்க என் போதனை கேட்டிருக்கிறீங்க, நான் சிலுவையில மரிச்சதை பார்த்திருக்கிறீங்க, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் உங்களுக்கு தரிசனமானதெல்லாம் பார்த்திருக்கிறீங்க. இத போய் இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணும்? சாட்சியாக அறிவிக்கணும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன பண்ண போறாரு? பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இப்போ பெந்தேகோஸ்தே திருச்சபைகள்ல இது நடக்குதா? இது நடக்காது. மத்த எல்லாமே நடக்கும். பைபிள்ல இல்லாததெல்லாம் பெந்தேகோஸ்தே சபையில இருக்கும். பைபிள்ல இருக்கிறது பெந்தேகோஸ்தே சபையில இருக்காது. இன்னைக்குதான் அதுதான் பெந்தேகோஸ்தே திருச்சபையினுடைய பரிதாப நிலை. ஆனா பேர் மட்டும் என்ன சொல்லிக்குவாங்க? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? பெந்தேகோஸ்தே பாரம்பரியத்துல வர்றோம். எங்க தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தாலாம் எங்க இருந்தவர் தெரியுமா? பெந்தேகோஸ்தே சபையில இருந்தவர். சரி, பெந்தேகோஸ்தே சபையில நீங்க இருக்கிறீங்க. அந்த பெந்தேகோஸ்தே சபையில வேத வசனத்துல இருப்பது அந்த பெந்தேகோஸ்தே சபையில இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. பைபிள்ல இல்லாதது சபையில இருக்கும், பைபிள்ல இருக்கிறது சபையில இருக்காது. இப்போ பெந்தேகோஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? 50வது நாள். அந்த 50வது நாள்ல என்ன நடந்தது? இயேசு சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்ப அவங்க பெற்றுக்கொண்டாங்களா? பெற்றுக்கொண்டாங்க. சரி, இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்க போறோம். சோ பெற்றுக்கொண்டாங்களா இல்லையா? அப்போ அங்க என்ன நடந்தது அதெல்லாம் நம்ம வாசிக்க போறோம். சரிங்களா? உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4. இது வரைக்கும் சொன்னது விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? சரி, ஏதாவது குழப்பமா இருந்தா ஆராதனை முடிஞ்ச உடனே என்கிட்ட கேளுங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது, அப்போ பெந்தேகோஸ்தே என்பது எதை குறிக்கிறது? நாளை தான் குறிக்கிறது. அந்த நாளிலே அந்த சீஷர்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. புரியுதுங்களா? அந்த நாள்ல அந்த அனுபவம் ஏற்பட்டது. சரிங்களா? ஓகே. என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஓகே, சரி. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, அங்க என்ன வீசல? காத்தெல்லாம் வீசல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பத்தி பேசுறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த நாளிலே பலத்த காற்று வீசிற்று. பைபிள்ல அப்படி சொல்லப்படவில்லை. என்ன சொல்லிருக்குது? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. சோ அங்க காத்து வீசினா என்ன சத்தம் வருமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்தது. சரிங்களா? ஏன்னா அது அவங்க காதுக்கு என்ன பண்ணுது? கேக்குது. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்புறம் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, வானத்துல இருந்து என்ன வந்துச்சான்? ஒரு சத்தம். இதுவும் மறுபடியும் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல. அங்க என்ன வரல? என்ன வரல? அக்கினிலாம் வரல. நல்லா வாசிங்க மறுபடியும், உங்க பைபிள் அப்படி இருக்குதா? 3வது வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல. சோ அங்க அக்கினிலாம் என்ன பண்ணல? இறங்கல. காத்தும் வீசல, அக்கினியும் இறங்கல. இன்னைக்கு நீங்க நிறைய பெந்தேகோஸ்தே சபைக்கு போனீங்கன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அக்கினி 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 அக்கினின்னுவாங்க. காற்று காற்று காற்று, பலத்த காற்று, முழக்கம் வீசுகிறது ஊன்னுவாங்க. இங்க அந்த காத்தும் வீசல, அக்கினியும் இறங்கல. முழக்காற்று வீசுகிற முழக்கம் போல ஒரு சத்தம் கேட்டது. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டதா? காணப்பட்டது. எப்படி காணப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல நம்ம இல்ல, இருந்ததை பார்த்தவங்க என்ன பண்றாங்க? அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி நடந்து என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அப்புறம் அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, சோ அங்க இருந்தவங்க எல்லாரும் என்ன ஆனாங்களாம்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. என்னவா? ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். என்ன பாஷை? வெவ்வேறு பாஷை. பாஷைனா என்னது? மொழி. இங்க பாஷைனா தமிழ்ல என்னன்னு சொல்லணும்? மொழின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற வேற மொழியில என்ன பண்ணாங்களாம்? பேசினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக மொத்தம் அவங்க பேசுற மொழியில அவங்க என்ன பண்ணல? பேசல. அவங்க என்ன மொழியில பேசியிருப்பாங்க? ஒன்னு கிரேக்க மொழியில பேசியிருப்பாங்க, இல்லைன்னா அரமாயிக் மொழியில பேசியிருப்பாங்க. அப்படின்னா இங்க எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் என்ன மொழியில பேசுறோம்? தமிழ் மொழியில பேசுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழை தவிர வேற மொழியில அவங்க என்ன பண்றாங்க? பேசுறாங்க. அப்படின்னா என்ன மொழியெல்லாம் எடுத்துக்கலாம்? மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, உருது, ஒரியா, போஜ்பூரி, மராத்தி, இந்த மாதிரி சைனீஸ் அல்லது கொரியன் மொழி, ஜப்பனீஸ் மொழி, ஏதோ ஒரு மொழியில அவங்க என்ன பண்றாங்க? பேசுறாங்க. ஆக மொத்தம் அவங்க பேசினது ஏதோ ஒரு உளறல் பாஷை அல்ல, இந்த உலகத்திலே மற்ற மனிதர்களால் பேசப்பட்ட ஒரு மொழியை அவர்கள் என்ன பண்ணினார்கள்? பேசினார்கள். அப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு பெந்தேகோஸ்தே திருச்சபையில பேசுற அந்நிய பாஷை அது என்ன மொழி? இப்போ அந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் வேற வேற மொழியில பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபையில வேற வேற மொழியில தான் பேசுறாங்களா, இல்ல ஒரே மொழியில எல்லா சபையிலும் பேசுறாங்களா? நீங்க எல்லா சர்ச்சுக்கும் போனீங்கன்னா பெந்தேகோஸ்தே சர்ச்சில் ஒரே விதமான அந்நிய பாஷை எல்லா சபையிலும் பேசுவாங்க. நான் பிறந்ததே பெந்தேகோஸ்தே குடும்பத்துல தான் பிறந்தேன். நான் நிறைய பெந்தேகோஸ்தே சபைக்கு போயிருக்கிறேன். ஆனா எல்லா சபையிலும் பேசுற அந்நிய பாஷை ஒரே அந்நிய பாஷை தான். பைபிளோடு ஒத்து போதா? இல்ல. பைபிள்ல ஒரு இடத்துல அந்த முதல் நாள்ல ஒரே மொழியில அவங்க பேசல. எத்தனை மொழியில பேசுறாங்க? வெவ்வேறு மொழிகளில் பேசினார்கள். அது என்ன மொழின்னு இங்கே போட்டிருக்குது. ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த, எங்க சகல தேசத்திலிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள். அப்படின்னா யாரு? இஸ்ரவேலர்கள் பல நாடுகள்ல போய் என்ன இருக்கிறாங்க? செட்டில் ஆயிருக்கிறாங்க. பல நாட்டுல அவங்க எந்த ஊர்ல செட்டில் ஆனாங்களோ அந்த ஊர்ல இருந்து எங்க வராங்க? எருசலேமுக்கு வராங்க. எதுக்கு வராங்க? பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகையை கொண்டாடுவதற்கு வராங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே உபாகமத்துல ஆண்டவர் அந்த கட்டளை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார்.
எங்க வரணும்? எருசலேமுக்கு வந்துதான் கொண்டாடணும். அதனால எல்லாரும் எங்க வராங்க? எருசலேமுக்கு வராங்க. யூதர்கள் அப்பொழுது, திரும்பி வாசிக்கிறேன், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது, எந்த சத்தம்? இப்போ நம்ம காற்று வீசுகிறது போல ஒரு சத்தம் வந்துச்சு இல்லையா? அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். என்ன? வேற ஊர்ல இருந்து வந்த யூதர்கள் என்ன கேட்டு கலக்கம் அடைஞ்சாங்களாம்? இங்க இருக்கிறவங்க எல்லாம் எந்த பாஷையில பேசுறாங்க? ஒரு சிலர் எங்க பாஷையில பேசுறாங்க, ஒரு சிலர் வேற ஒருத்தவங்களுடைய பாஷையில பேசுறாங்க, ஒரு சிலர் வேற ஒருத்தருடைய பாஷையில பேசுறாங்க. உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இங்க நம்ம எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறோம்னு வச்சுக்கோங்க. எங்கெங்க வந்திருக்கிறாங்க? ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாம்பே, பல பீகார், எல்லா ஊர்ல இருந்து வந்துடுறவங்க இங்க சுத்தி நிக்கிறவங்கல்ல ஒரு சிலருக்கு என்ன பாஷை கேக்குது? மலையாளத்துல பேசுறது கேக்குது, ஒரு சிலருக்கு தெலுங்குல பேசுறது கேக்குது, ஒரு சிலருக்கு கன்னடத்துல பேசுறது கேக்குது, ஒரு சிலருக்கு போஜ்பூரியில பேசுறது கேக்குது, ஒரு சிலருக்கு மராத்தியில பேசுறது கேக்குது, ஒரு சிலருக்கு இந்தியில பேசுறது என்ன பண்ணுது? கேக்குது. அப்ப அவங்க எல்லாம் கூடி வந்து ஆச்சரியப்படுறாங்க, கலக்கம் அடைகிறாங்க. எப்படிங்க அயனம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எங்களுடைய தாய்மொழியில பேசுறாங்க? சொல்றது விளங்குதா? குழப்புதா? சரி, அப்புறம் திரும்பி வாசிக்கிறேன். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இங்க பேசுறதெல்லாம் யாரு? கலிலேயர். இவங்க எல்லாம் ஒரு நாள் கூட எங்க வந்ததில்ல, அவங்க சொந்த ஊர். எந்த ஊரு? மத்த ஊர்ல இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்களே, அவங்க ஊருக்கு இந்த கலிலேயர் என்ன பண்ணதில்ல, வந்ததில்ல. அதனால அவங்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் தெரியாது. இவங்க எல்லாம் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. ஜென்ம பாஷைனா என்ன? மதர் டங், தாய்மொழி. அந்த எந்த ஊர்ல இருக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிற லாங்குவேஜ் தான் உங்களுக்கு என்னது? தாய்மொழி. இப்போ நான் என் குடும்பமா போய் ஜெர்மனியில போய் செட்டில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களாம் என்ன பாஷையில தான் பேசுவாங்க? ஜெர்மன் பாஷையில தான் பேசுவாங்க. வீட்டுல தமிழ் பேசினா பேசுவாங்க, ஆனா வெளி உலகத்துக்கு போனா என்னதான் பேசி ஆகணும்? ஜெர்மன் பாஷை. அந்த மாதிரிதான் இந்த வெளியூருக்கு போன எல்லா யூதர்களுக்குடைய ஜென்ம பாஷை என்ன பாஷையா மாறிடுச்சு? எந்த ஊர்ல அந்த ஊர்ல என்ன பாஷை பேசுறாங்களோ அதுதான் அவங்களுடைய ஜென்ம பாஷை. அப்போ அங்க இருந்து வந்தவங்க என்ன சொல்றாங்க? இங்க இருக்கிற கலிலேயர் எங்களுடைய ஜென்ம பாஷையில என்ன பண்றாங்க? பேசுறாங்களே. ஆச்சரியப்படுறாங்க, கலக்கம் அடைகிறாங்க. அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படிங்க இது நடக்குது? இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தினபடியினாலே இவர்கள் எதுல பேசுறாங்க? மற்றவர்கள் பேசுகிற பாஷைகளிலே பேசுகிறார்கள், மொழிகளிலே பேசுகிறார்கள். சரி, இப்ப பாருங்க 9வது வசனம். என்னென்ன மொழியில பேசுறாங்க நீங்க இருக்குது. 9வது வசனத்துல இருக்குது. பார்த்தரும், மேதரும், எலாமீத்தரும், மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சீரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும்,
யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்ப அவங்க வளர்ந்தாங்களா, பாஷை பேசினாங்களா? பாஷை பேசினாங்க. இப்ப என்னுடைய கேள்வி, இன்னைக்கு பெந்தேகோஸ்தே திருச்சபையில பேசுகிறார்களே அந்நிய பாஷை, அது என்ன பாஷை? எந்த ஊர்ல பேசப்படுகிற பாஷை? நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-17 பாஷையில என்ன பண்ணிருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க. அப்படின்னா பெந்தேகோஸ்தே திருச்சபையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஒருத்தர் மலையாளத்துல பேசணும், ஒருத்தர் தெலுங்குல பேசணும், ஒருத்தர் கன்னடத்துல பேசணும், ஒருத்தர் ஒரியால பேசணும், ஒருத்தர் போஜ்பூரியில பேசணும், ஒருத்தர் கொரியன் பாஷையில பேசணும், ஒருத்தர் ஜப்பனீஸ் மொழியில பேசணும். பேசுறாங்களா? இல்லையே, எல்லாரும் ஒரே பாஷையில தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு கேள்வி, இது உண்மையாவே அந்நிய பாஷை தானா? நல்லா கவனிங்க, நான் அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்லல. வேதத்துல அந்நிய பாஷையில என்ன பண்ணிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அந்நிய பாஷை ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்தால் கட்டாயமா நம்ம என்ன பண்ணலாம், அந்நிய பாஷையில பேசலாம். ஆனா அந்நிய பாஷை என்பதை முதல்ல நம்ம சரியா என்ன பண்ணிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். அந்நிய பாஷை என்பது ஏதோ வாயில வந்ததை உளர்றது அல்ல. அது என்னது? அது ஒரு மொழி. அப்போ என்னுடைய கேள்வி, நாம் இன்றைக்கு பரவலாக பெந்தேகோஸ்தே திருச்சபையில பேசுகிற அந்நிய பாஷை எந்த மொழி? இன்னொன்னு, எல்லாரும் ஒரே மொழியில என்ன பண்ணல, பேசல. எல்லாரும் என்ன பண்றாங்க, பல்வேறு பல்வேறு மொழிகளிலே. இப்போ வாசித்த வசனத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 16-17 மொழிகளிலே என்ன பண்ணினார்கள், பேசினார்கள். இப்போ நம்முடைய பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலே பேசுகிறார்களே, அவர்கள் எத்தனை விதமான மொழிகளிலே பேசுகிறார்கள்? சரி, இப்ப பாருங்க இவங்க என்ன மொழியில பேசுறாங்க. ஓகேங்களா? 12வது வசனம், எல்லாரும் பிரமித்து சந்தோஷப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். சோ ஒரு சிலர் பிரமிக்கிறாங்க, ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. சரிங்களா? இப்ப பரிசுத்த ஆவி அவங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, நிரப்பி பலப்படுத்தி இருக்கிறாரு. பலப்படுத்தினதுனால எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பல்வேறு பாஷையில என்ன பண்றாங்க, பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை என்ன பண்ணி இருக்கிறாங்களா, பேசி கொண்டிருக்கிறார்கள். 11வது வசனம் தான் சொல்லுது, இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க, தேவனுடைய மகத்துவங்களை வேற வேற மொழியில என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? சோ இத பார்த்த உடனே ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணிருக்குது, இவங்களை பார்க்கறதுக்காக, இவங்க பேசுற மொழியை கேட்கறதுக்காக என்ன இருக்குது, கூடி வந்திருக்குது. 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி. இப்போ இயேசு சொன்னார் இல்லையா 1:8 பரிசுத்தாவி பலன், பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும்போது என்னன்னாவீங்க, பலன் அடைந்து எனக்கு என்னவா இருப்பீங்க, சாட்சிகளா இருக்கு. இப்ப பேதுரு என்ன பண்றாரு, இயேசுவை பற்றிய ஒரு சாட்சியை என்ன பண்ணுகிறார், அறிவிக்க எழுந்து நிற்கிறார். இந்த 14 இருந்து நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா பேதுரு இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சாட்சியை அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், கூறுகிறார். பாருங்க, அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. சோ யோவேல் சொன்ன மாதிரி இப்ப என்ன பண்ணுதான், நடக்குது அப்படின்னு சொல்ற. அப்புறம் நிறைய விஷயங்களை பேசுறார். இப்ப நமக்கு நேரம் இல்லை. 22வது வசனத்துக்கு போவோம். நீங்க வீட்டுல போய்
16 22 வரைக்கும் வாசிங்க. சரிங்களா? 22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளில் நின்று கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. சோ இப்ப யாரை பத்தி சாட்சி கூறுறாரு? இயேசுவை பத்தி சாட்சி கூறுறார். 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, என்ன கூறி? சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகுங்கள், உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியின் பலன் அவங்களுக்கு வந்தது. பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றவர்கள் என்ன பேசினார்கள்? பல மொழிகளிலே பேசினார்கள். இந்த பல மொழிகளிலே இவர்கள் பேசுவதை கேட்ட ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணது? அங்கே வந்தது. பேதுரு எழுந்து நின்று என்ன பண்ணினார்? சாட்சி கூறினார். யாரை பற்றி சாட்சி கூறினார்? இயேசுவை பற்றி சாட்சி கூறினார். அதை கேட்டவருடைய உள்ளம் குத்தப்பட்டது. அன்றைய தினம் எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள்? 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று சேர்த்து கொள்ளப்பட்டார். யாரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்? இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் கூட்டத்தில் இவர்களும் சீஷர்களாக என்ன பண்ணப்பட்டார்கள்? சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருச்சபைகளே அந்நிய பாஷைகளிலே பேசுகிறார்கள். எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அறிவிக்கப்படுகிறது? எத்தனை பேர் சீஷர்களாக சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள்? எதை கேட்டு? அந்நிய பாஷையை கேட்டு. ஒவ்வொரு வாரமும் பேசுறாங்க, ஒவ்வொரு இடத்துல கூடும் போதும் பேசுறாங்க, அவங்க தனிப்பட்ட முறையில கூட சிலர் பேசுறாங்க. எத்தனை பேரு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியை அறிவிக்கிறாங்க? எந்த சாட்சியை கேட்டு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷரா மாறி இருக்கிறாங்க? அப்போ பரிசுத்த ஆவி பலப்படுத்துவது எதற்காக? சாட்சியாய் இருப்பதற்காக. அப்ப பரிசுத்த ஆவி பலப்படுத்தும் போது அவங்க என்ன பண்ணாங்க? அந்நிய பாஷையில பேசினாங்க. அந்நிய பாஷையில பேசின மட்டும் இல்ல, அந்நிய பாஷை பேசிட்டு எல்லாரும் கூடி வந்த உடனே பேதுரு எந்திரிச்சு நின்னு யாரை பத்தி பேசினாரு? இயேசுவை பத்தி. அவரு அந்நிய பாஷை பேசுறத பத்தி என்ன பண்ணவில்லை? பேசவே இல்லை. எங்கேயாவது அந்த 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க, பேதுரு எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு பாயிண்ட் ஆகுது, பாத்தியா நாங்கெல்லாம் எப்படி அந்நிய பாஷை பேசுறோம், பாத்தியா நாங்க எந்தெந்த மொழியெல்லாம் பேசுறோம் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? அந்நிய பாஷை பத்தியே அவர் என்ன பண்ணல? பேசவே இல்லை. அவர் எதை பத்தி பேசினாரு? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பெந்தேகோஸ்தே ஆட்கள் எதை பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க? நான் 2 மணி நேரம் தொடர்ந்து அந்நிய பாஷை பேசுறேன். நேத்து நைட்டு ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தா நைட்டு 11ல இருந்து 12 வரைக்கும் அந்நிய பாஷை ஜெபம். என்ன ஜெபம்? அந்நிய பாஷை ஜெபம். 1 மணி நேரம் அந்த போதகர் என்ன பேசிட்டு இருக்காரு? அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காரு. அந்நிய பாஷை எல்லாம் பேசல, ஏதோ வாய்க்கு வந்ததை என்ன பண்ணிட்டு இருக்காரு? உளறிட்டு இருக்காரு. அங்க சபைக்கு வர்றவங்களையும் என்ன பண்றாரு?
1 மணி நேரமா உளர வைக்கிறார். சிலர் இன்னைக்கு சில முத்தன பைத்தியங்கள்லாம் இருக்குது. என்ன 24 மணி நேரமும் என்ன பேசுவோமா? அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்போம். அவங்க கிட்ட போய் கேளுங்க, நீ என்ன பாஷை பேசுறீங்கன்னு, அவங்களுக்கே தெரியாது. சரி, வேற யாருக்கிட்டாவது கேளுங்க, இவங்க என்ன பாஷைப்பா பேசுறாங்க, என்ன பாஷை பேசுறாங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த பாஷை என்னன்னு? யாருக்குமே தெரியாது. அல்லது அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்க உலகத்துக்கு எந்த மூலைக்கு வேணா போய் அந்த ரெக்கார்ட் பண்ணதை போட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டே கேளுங்க, இது என்ன பாஷை என்ன பாஷைன்னு கேளுங்க. புரியுதா நான் சொல்றது? அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்றேனா? அப்படிலாம் சொல்லல, அது புரிஞ்சுங்க. அந்நிய பாஷை பைபிள்ல இல்ல அப்படின்னு நான் சொல்லல, பைபிள்ல இருக்குது. அந்நிய பாஷையில எல்லாம் பேசுனாங்களா? பேசுனாங்க. அந்நிய பாஷைனா என்ன? அந்நிய மொழி, வேற யாரோ ஒருத்தர் பேசுற மொழி. அத முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக பேசுனாங்க? அத பேசும்போது ஒரு கூட்டம் என்ன பண்ணுதாங்க? வருது. அவங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை அறிவிக்கிறாங்க. அன்றைக்கு அந்த சாட்சியை கேட்ட 3000 பேர் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக என்ன பண்றாங்க? மாறுறாங்க. ஞானஸ்நானம் பெற்றுறாங்க, மாறுறாங்க இயேசுக்கு சீஷரா. என்னுடைய கேள்வி, இன்றைக்கு அந்த மாதிரி நடக்குதா அந்நிய பாஷை பேசுறதுனால? சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு சில வாரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். சரி, இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? இயேசு இல்லாத குறைய நமக்கு என்ன பண்றாரு? அவரு தீர்த்து வைக்கிறார். 2வது, அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எதற்கு? அவருக்கு சாட்சியா. சோ இப்போ நீங்க இயேசுவை கண்ணால பாத்தீங்களா? இல்ல. ஆனா இயேசுவை பத்தி பைபிள் என்ன பண்ணி இருக்கிறீங்க? வாசிக்கிறீங்க. அதற்கு நீங்க நானும் என்னவா இருக்கிறோம்? சாட்சியா இருக்கிறோம். என்ன சொல்லணும்? இயேசு இந்த பூமிக்கு வந்தது உண்மை. இயேசு இந்த போதனைகளை போதித்தது உண்மை. இயேசு அற்புதம் செய்தது உண்மை. இயேசு இன்றைக்கு என்ன செய்கிறார்? அற்புதம் செய்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பது உண்மை. இதற்கு யார் சாட்சி? நான் சாட்சி. என் உயிரே போனாலும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? சாட்சி. அல்லேலூயா. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். சோ 2 காரியம். 1, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்ம என்ன பண்ணுகிறார்? தேற்றி ஆற்றி நடத்துகிறார். 2வது, அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எதற்கு? அவருக்கு சாட்சியாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நடக்கும். இப்ப அடுத்த வாரம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல என்ன நடந்தது என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அதுல எப்படி சாட்சியா இருந்தாங்க, எப்படி பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினார், பலப்படுத்தினதால என்ன நடந்தது, அதையும் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.